Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து tips to revise a chapter for NEET exam. NEET examக்கு ஒரு சாப்டரை நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணலாம், படிக்கிறது வேற ரிவைஸ் பண்றது வேற. ஸோ ரிவைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இது வந்து கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது வந்து இந்த டெக்னிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த சாப்டரை வந்து ரிவைஸ் பண்ண போறோம், நம்ம படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டரை செலக்ட் பண்ணி அந்த சாப்டரை லைன் பை லைன் என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும் பொழுதே அதுல இருந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெசனை படிக்கும் பொழுது அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த புக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்க கையில இருக்க அந்த சிம்பிள் நோட்ஸ் இருந்தாலே போதும், அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தரவாடும். ஸோ எப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சிங்கிள் பேப்பரையோ இல்லை 2 பேப்பரையோ நீங்க பார்த்தா போதும். அந்த லெசனை வந்து திரும்ப திரும்ப 10 பேஜ் 15 பேஜ் திருப்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதுக்கு எப்படி ரிவைஸ் பண்ணலாம், அந்த சாப்டரை எப்படி ரிவைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் லெசன் எடுக்கல, ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஹைட்ரஜன் லெசன் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ ஹைட்ரஜன் லெசன் நம்ம எடுத்திருக்கோம். நான் வந்து லெசனை வந்து லைன் பை லைன் படிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஹார்ட் வாட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஹெட்டிங் போடுறோம். இப்போ ஹார்ட் வாட்டர் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், டு நாட் ப்ரொடியூஸ் லேதர் வித் சோப், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு சாஃப்ட் வாட்டரை பற்றி கேட்க போகிறது கிடையாது, ஹார்ட் வாட்டரை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஏன் இது வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் இந்த ஹார்ட்னஸ் வருது, இதில் இருக்கக்கூடிய சால்ட்னால ஹார்ட்னஸ் வருது. ஸோ சால்ட்டு நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்ப்போம். ஒன்று பைகார்பனேட்ஸாக பார்ப்போம், இன்னொன்று வந்து குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ். So chlorides and sulfates of calcium and magnesium. இங்க bicarbonates of calcium and magnesium. So hardness அப்படின்றது இது 2 தான் வரப்போகுது நம்மளுக்கு தெரியுது. இப்போ பைகார்பனேட்ஸ் தண்ணியில இருந்ததுன்னா அந்த ஹார்ட்னஸ் நம்ம என்ன ஹார்ட்னஸ்ன்னு சொல்ல போறோம், டெம்பரரி ஹார்ட்னஸ்ன்னு சொல்ல போறோம். இந்த குளோரைட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்ல போறோம். அடுத்தது டெம்பரரி ஹார்ட்னஸ் நம்ம எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம், ஒன்று பை பாயிலிங், இன்னொன்று பை கிளார்க்ஸ் மெத்தட். இங்க வரும்போது ஸோ கிளார்க்ஸ் மெத்தட்ல நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணுவோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போறோம். இங்க வரும்போது பெர்மனன்ட் ஹார்ட்னஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்றோம், பை ஆடிங் சோடியம் கார்பனேட். இங்க வரும்போது இன்னொரு மெத்தட் என்ன பண்ண போறோம், அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஜியோலைட் யூஸ் பண்றோம். ஜியோலைட் அப்படின்றது சோடியம் அலுமினியம் சிலிகேட். ஸோ இதுல எந்த அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், Na plus ion is exchanged with எது கூட எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது, Ca2 plus or Mg2 plus. ஸோ இவ்வளோதான், இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஹார்ட்னஸ் அப்படின்னா ஹார்ட் வாட்டர் சொல்லிட்டோம், ஹார்ட்னஸ் சொல்லிட்டோம். ஹார்ட்னஸ்னா எதனால, இந்த சால்ட்ஸ் வந்து தண்ணியில இருக்குதுன்னா அதை வந்து ஹார்ட்னஸ் சொல்றோம். அந்த சால்ட்ல பைகார்பனேட்ஸ் இருக்குன்னா அதை டெம்பரரின்னு சொல்ல போறோம். குளோரைட் சல்ஃபேட்ஸ் வந்ததுன்னா அதை வந்துட்டு பெர்மனன்ட்னு சொல்ல போறோம். டெம்பரரி ஹார்ட்னஸை பாயில் பண்ண போறோம், பாயில் பண்ணி ரிமூவ் பண்ண போறோம். இல்லைன்னா கிளார்க்ஸ் மெத்தட்ல அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போறோம். இங்க வரும்போது சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணலாம் அல்லது அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அயன் எக்ஸ்சேஞ்ச் ஜியோலைட், சோடியம் அலுமினியம் சிலிகேட் நம்ம சொல்றோம். இதுல சோடியம் அயான கால்சியம் அல்லது மெக்னீசியம் அயான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சால்ட்ஸ் வந்து அதாவது இந்த சால்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா தண்ணியில எப்படி இருக்கும், சால்யபிளா இருக்கும். இதை நம்ம இது என்ன பண்ணினாலும் இதை நம்ம என்ன பண்ண போறோம், இன்சால்யபிளா மாத்த போறோம்.
இன்சாலியபிளா. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு இன்சாலியபிள் சால்ட்ஸ் தான் வரப்போகுது, இங்கேயும் இன்சாலியபிள் சால்ட், இங்கேயும் இன்சாலியபிள் சால்ட் தான் வரப்போகுது. இந்த இடம் மட்டும்தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இவ்வளோதான் ஹார்ட்னஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஹார்ட் வாட்டர், ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்னுடைய ஷார்ட் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக்குக்கும் படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட்னஸ் படிக்கும்போது இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவுமே நம்மளுக்கு தெரியணும். ஸோ கொஸ்டின் இது உள்ளேருந்து தான் வரும். கொஸ்டின் எந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம், நம்மளுக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் சால்ட்ஸ் கொடுத்துட்டு which is not present in hard waterன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் பைகார்பனேட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது கொடுப்பாங்க, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்து கால்சியம் சல்ஃபேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரியம் குளோரைடு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு which is not present in hard waterன்னு கேட்பாங்க. அல்லது 4 சால்ட் கொடுத்து which salt is responsible for temporary hardness கேட்பாங்க, which salt is responsible for permanent hardness. அடுத்தது what is the zeolite used in ion exchange method, which ion is exchanged in ion exchange method. அதே மாதிரி நிறைய இது உள்ளது தான் உங்களுக்கு ஹார்ட்னஸ்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது. இதை தாண்டி வெளியில எதுவும் வரப்போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நான் ஹைட்ரஜன் லெசன்ல இந்த மாதிரி ஃபுல்லா நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ரெடி பண்ணும்போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன ஆயிடும், தரவாயிடும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுங்க. நீங்க வந்து இப்ப நெட்ல போனீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கலாம், இல்ல வெவ்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் லெசன்ல இருந்து கேட்ட கொஸ்டினா இருக்கலாம். எது கிடைச்சாலும் சரி ஹைட்ரஜன் லெசன் சம்பந்தமானது எடுத்து வச்சு அந்த கொஸ்டினை ஒரு கொஸ்டினும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து இப்போ கேட்குறாங்க which salt is not present in hard waterன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இப்போ நான் வந்து அந்த இடத்துல எங்கள் கொஸ்டின் எழுதுறேன். which salt is not present in hard waterன்னு கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A B C Dன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கொஸ்டின் எது சம்பந்தப்பட்டது, ஹார்ட் வாட்டர் சம்பந்தப்பட்டது. ஸோ நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் வாட்டர்ல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் இது ஒரு தடவை நம்ம ரிகலெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் வாட்டர்னா என்ன, ஹார்ட்னஸ் எதனால வருது, என்னென்ன சால்ட்ஸ் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள், அதை எத்தனை டைப்பா பிரிக்கலாம், எப்படி அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு தடவை வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் பொழுது இந்த கான்செப்டை நம்ம ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணும் பொழுது நமக்கு இந்த கான்செப்ட் மறுபடியும் ரிகலெக்ட் பண்ணும்போது மறுபடியும் அதை யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு டிஃபால்ட்டா நம்மளுக்கு அது மெமரியில நல்லா ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்க திரும்ப இந்த பேப்பரை எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹார்ட் வாட்டர்னு எங்க நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு இது வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.